வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஸ்டாலின் கதையே முடித்தார் விஜய் அவர்கள். வேலூரில் அதிரவிடும் பேச்சால் தற்பொழுது மக்கள் மத்தியில் விஜய் அவர்களது பெயர் உயர்ந்துள்ளது. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த தாவேகாவின் வெற்றிக்கு பிறகு கிராமங்களில் வந்து உங்களை சந்திக்கும் பொழுது என்னை யார் தடுக்க முடியும்? தற்பொழுது இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் ஊழல் பேர்வழியாக இருக்கிறார் குற்றம் சாட்டியுள்ள விஜய் அவர்களால் தற்பொழுது திமுகவின் தொண்டர்களும் தலைமையும் அதிர்ச்சியடைந்துள்ளது. குறிப்பாக திமுக 10 என்ன 20 கட்சிகளுடன் கூட்டணி வைக்கட்டும், அனைவருமே கல்லாப்பெட்டியாகத்தான் இருக்கிறார்கள். பணத்தை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும், எங்களுக்கு இத்தனை கோடிகள் கொடுக்கிறதா திமுக? அதை பார்த்து கூட்டணிக்கு சேர்ந்தவர்களை நாம் எப்படி தோழமை கட்சியாக பார்ப்பது என்ற கேள்வியையும் விஜய் அவர்கள் வேலூரில் பேசியுள்ளார். சாதாரண பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் சரியான கல்வியையும் முறையான நல்வழிப்படுத்தக்கூடிய திட்டங்களையும் ஸ்டாலின் அவர்கள் செய்து கொடுக்கவில்லை. கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்கள் 5 ஆண்டுகளை கடந்துவிட்டார். இனியும் அவர் ஆட்சி நமக்கு தேவையில்லை. முழுமையாக திமுகவை அகற்ற வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும், குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பூத் கமிட்டிக்கு செல்லக்கூடிய அந்த நேரத்தில் விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் ஓட்டுக்களை செலுத்த வேண்டும் என்ற உத்வேகத்தை உங்களது பெற்றோர்கள், சகோதரர்கள், சகோதரிகளிடம் தெரிவிக்க வேண்டும் என்பதை விஜய் அவர்கள் வேலூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் பொழுது பேசியுள்ளார். கிட்டத்தட்ட வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா சுங்கச்சாவடி அருகே உள்ள அகரம்சேரி பகுதியில் விஜய் அவர்களது பிரச்சாரம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் பொழுது விஜய் அவர்கள் பல்வேறு தகவல்களையும் உணர்ச்சிவசப்பட்டு அவர் கண்ணீர் கலங்கும் விதமாக பேசிய நிகழ்வுகளும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. திமுகவை வீழ்த்துவது எனது தனிப்பட்ட நோக்கம் கிடையாது. என்னை இந்த இடத்திற்கு உயர்த்திய தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சியில் நான் ஈடுபட்டுள்ளேன். அதில் தோல்வி அடைய மாட்டேன். ஏனென்றால் நான் தோல்வியடைந்தால் தமிழக மக்களே தோல்வியடைந்தது போல் அதை ஒருபோதும் உங்களிடம் நான் எதிர்பார்க்க மாட்டேன். வெற்றியடைவேன். ஸ்டாலின் கதையை ஒன்றாக இணைந்து முடிப்போம் என்பதை விஜய் அவர்கள் பேசியுள்ளார். மேலும் திமுகவின் ஆட்சிதான் வேண்டாம் என்று கூறுகிறேன். தனிப்பட்ட முறையில் ஸ்டாலின் மீது எனக்கு கோபம் கிடையாது என்பதையும் விஜய் அவர்கள் பேசியுள்ளார். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். விஜய் அவர்கள் ஆட்சியை கைப்பற்றுவாரா மாட்டாரா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.